மாணவருக்கு வணக்கம். நம்மளுடைய குரூப் 2 பேட்ச்ல இப்போ நம்ம டாபிக் நம்பர் 7 வந்தாச்சு. டாபிக் நம்பர் 7ல ஆப்டிடியூட்ல இருந்து மென்சுரேஷன் 2D டாபிக்கும் ரீசனிங்ல இருந்து வட்ட விளக்கப்படை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ மென்சுரேஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா மென்சுரேஷன் டாபிக் ஈஸி. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதை தொடக்கூட முடியாது. ஓகேவா? இப்போ ஃபார்முலாவோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். அதே போல அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம மெமரி பண்ணிக்கலாம், அதுக்கு பேசிக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறதை நான் ஒரு தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன அப்படின்னா ஃபார்முலா ரிவிஷன் சீரிஸ். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி அதை கொஞ்சம் நம்ம பார்க்கும் ரிவைஸ் பண்ணும்போது நல்லா மைண்ட்ல நிற்கும். ஓகே, மென்சுரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தடுத்தது எல்லா டாபிக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஷேப் என்ன பார்க்குறோம்னா சதுரம். சதுரத்தோட நம்ம அதுக்கு தியரிட்டிக்கல் பாயிண்ட் 3 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா 3 தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ சதுரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் தியரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா சதுரத்தோட அனைத்து பக்கங்களும் சமம். இப்போ இது ஏ அப்படின்னா எல்லா பக்கம் அந்த ஏங்கிற வேலை. இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா எல்லாமே 4 சென்டிமீட்டர் தான். அப்போ சதுரத்தோட அனைத்து பக்கங்களும் சமம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சதுரத்தோட மூலை விட்டம் இரு சமக்குறியிடம். அது என்ன இரு சமக்குறியிடம் அப்படின்னா இப்போ ஒரு மூலை விட்டம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதோட 2 பரப்பளவு, அதை பிரிஞ்ச 2 பரப்பளவும் சமம். அதே போல இந்த மூலைவிட்டம் எடுத்துட்டாலுமே அது மூலமா பிரிஞ்ச 2 பரப்பளவும் சமம். அதான் இரு சமக்குறின்னு அர்த்தம். அடுத்து மூணாவது தியரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா 2 மூலை விட்டங்களும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். ஓகே, 90 டிகிரி ஆங்கில வெட்டி கொள்ளும். இப்போ இந்த கோணம், இந்த டயகோனல், இந்த டயகோனல் இது கட் பண்ணிட்டு கோணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அப்ப செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். இதுதான் தியரிட்டிக்கல் பாயிண்ட். அடுத்து ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். சதுரத்தோட பரப்பளவு. ஓகே, இப்போ டிஎன்பிசி சிலபஸ்ல சார் பரப்பளவு அப்படின்னு தான் இருக்கு, மென்சுரேஷன் 2D 3D எல்லாம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மென்சுரேஷன் 2D அப்படின்னாவே பரப்பளவு கண்டுபிடிக்கிறதா மெயினானது. ஸோ அதுதான் இங்க பரப்பளவுனே கொடுத்துருப்பாங்க. அதே போல கொள்ளளவு கன அளவு கொடுத்தாங்கன்னா மென்சுரேஷன் 3Dன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த டவுட்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அது கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சதுரத்தோட பரப்புன்னு எடுத்துட்டோம்னா A². அப்ப பக்கத்தோட வேல்யூ தெரிஞ்சா அது ஸ்கொயர் பண்ணாவே போதும். அடுத்து பெரிமீட்டர் சுற்றளவு. சுற்றளவுனா பக்கத்தோட வேல்யூவை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4A அப்படிங்கிறது தான் சதுரத்தோட சுற்றளவு. அதுக்கு அடுத்தது மூலை விட்டம். சதுரத்தோட மூலை விட்டம்ங்கிறது A√2. ஏவோட வேல்யூ தெரிஞ்சா அதை நம்ம √2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் அதற்கான ஃபார்முலா. ஸோ ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஷேப் நம்ம பார்க்கலாம்.